பொதுவாவே நாம் தமிழர் கட்சிய பத்தி நம்ம பேசவே கூடாது. அந்த கட்சிய விமர்சனம் பண்ற அளவுக்கு அது பெரிய கட்சியா இல்ல. அந்த கட்சி இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு வியாபார சங்கமா மாறிருச்சு அப்படின்னு சொல்லி, அந்த கட்சி குறித்த விமர்சனங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தணும்னு நெனப்பேன். ஆனா வேற வழியே இல்ல. இந்த மாரி விஷயங்களுக்கு நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். கருத்துக்கள் பதிவு செய்யணும்னு சொல்லி பல வீடியோக்கள் நம்ம அது சம்பந்தமா போட்டிருப்போம். அந்த வகையில அந்த கட்சிக்குள்ளே பயணம் பண்ணக்கூடிய பல அப்பாவி இளைஞர்களுக்கு என்ன நடக்குமோ அதே தான் தென்னகம் விஷ்ணுவுக்கும் நடந்திருக்கு. இந்த தென்னகம் விஷ்ணு அப்படின்ற நபரை பத்தி நமக்கு தெரியும். தென்னகம்னு சீமான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாருன்னு சொல்லி அந்த வார்த்தையவே ஒரு சேனல் பேரா வச்சு அந்த சேனல்ல இன்ட்ரோ டைம்ல சீமான் பேசக்கூடிய அந்த தென்னகம்ன்ற வார்த்தையுமே பயன்படுத்தி அந்த சேனலை கொண்டு போனாரு. இந்த சேனல் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சியை பத்தி யாராவது தவறா பேசினா திருப்பி அட்டாக் பண்ணுவோம், 2 மடங்கு 3 மடங்குல 10 மடங்கு அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற ரேஞ்சில் தான் அந்த விஷ்ணுன்ற இளைஞர் இருப்பாரு. ஒரு கொடி பிடிச்ச ஒரு சிறுவனாக இருந்து தேர்தலில் வேலை பார்த்து களமாடி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த கட்சிக்கு குரல் கொடுத்துறணும். நம்ம அண்ணன் ஒருத்தன் தவறா பேசிட்டான், நம்ம கட்சியை தவறா பேசிட்டாங்க, அதனால விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பல காணொலிகள் வெளியிட்டு இருக்காரு. பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு ஒரு நபர் கூட தனிப்பட்ட ஒரு மோதல் போக்கே உருவாக்குனாரு. எதுக்கு? எங்க அண்ணன் சீமானை பத்தி தவறா பேசிட்ட, அதனால நான் விடவே மாட்டேன், எங்க கட்சியை பத்தி தவறா பேசிட்டேன்னு சொல்லி நேருக்கு நேர் அந்த பசும்பொன் பாண்டியன் கூட கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை போற தொடங்கி இருந்தாரு. நீயா நான் மோதி பார்க்கலான்ற ரேஞ்சுக்கு இறங்கினாரு. அப்படி இந்த கட்சிக்காக அயராது உழைத்து பல பிரச்சனைகளை தானாக பாக்கெட்ல எடுத்து போட்ட அந்த தென்னகம் விஷ்ணுவுக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சியும் கொடுத்த பரிசு தான் கட்சியில் இருந்து நீக்கம். இது பல பேருக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா உன்னா எல்லாத்துக்கும் பேசக்கூடிய சாட்டை துரைமுருகன் ஏன் அந்த பையனை நீக்கினாங்க? உங்க கூட இடும்பானம் கார்த்திக் கூடயே அந்த எண்ணெயை ரைடு வந்தப்ப ஒரு அப்பாவி, இந்த அப்பாவியை போய் விசாரிக்கிறாங்களே நான் கூட சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி சீமான் சிரிச்சாரு. அந்த இளைஞனை இந்த கட்சிக்காக உண்மையாக இருந்து சீமான் அவர்களுடைய அத்தனை தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நான் சொல்றது அவரோட குடும்பத்துக்கு பல வேலைகள் செய்யணும், அவங்களோட அம்மாக்கு ஒரு சில உதவிகள் செய்யணும்னா எல்லா வேலையுமே இந்த தென்னகம் விஷ்ணு தான் பண்ணாரு. அந்த அளவுக்கு அந்த தென்னகம் விஷ்ணுவை பயன்படுத்தி புழிஞ்சு கசக்கி காயப்படலை தூக்கி தூர போட்டுட்டாங்க. இவரை ஏன் நீக்கினாங்கன்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருந்தது. ஆனா நமக்கு தெரியும் இவர் இதை தான் பண்ணுவாரு, இதை தாண்டி இவருக்கு எந்த அரசியலும் தெரியாது. ஏன்னா முழுக்க முழுக்க திரு சீமான் அவர்களுக்கு எப்பயுமே யூஸ் அண்ட் த்ரோன்ற கான்செப்ட் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம கூட ஒருத்தன் இருக்கணும், அவன் வளர்ந்து மேலே வரும்போது அவனை தட்டி உட்கார வச்சிடணும். அப்ப பலருக்கு கேள்வி வரலாம், அப்ப ஏன் சாட்டை துரைமுருகனை தூக்கல் அப்படின்னு. ஏன்னா சாட்டை துரைமுருகன் தான் இந்த நாம் தமிழர் பிசினஸ்க்கு மிகப்பெரிய ஒரு மூலதனம். இந்த பிசினஸை எப்படி கைமாற்றணும், எப்படி கொண்டு போகணும், எந்தெந்த இடத்துல நம்ம வியாபாரம் ஆக்கலான்றது அவருக்கு தெரியும். அதனால சாட்டை துரைமுருகனை ஒருபோதும் இந்த கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சப்ப கூட பல பேர் சொன்னாங்க சாட்டை துரைமுருகன் மேல அண்ணன் கடுமையான நடவடிக்கை எடுக்க போறாருன்னு. கடுமையான நடவடிக்கை என்ன அப்படின்னா, பின்னாடி உட்கார்ந்திருந்த சாட்டை துரைமுருகனை தூக்கி முன்னாடி உட்கார வச்சிருக்காரு. இதுதான் அவர் இந்த கட்சிக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயம். யாரை வேணாலும் நீக்கட்டும், ஏன்னா நீக்கிறதுன்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் சீமானை கட்சியை விட்டு நீக்குகிறேன், ஒழுங்கு நடவடிக்கை பரிந்துரைகள் அப்படின்னு அவரே அவருக்கு கையெழுத்து போட்டு இந்த கட்சிக்கு எனக்கு தொடர்புன்னு விலகி போவாரு. அப்படிப்பட்ட நீக்குதலுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை விட அதிகப்படியான நீக்குதல் போயிட்டாங்க. நீக்குதல் பாசறைன்னு சொல்லி பல பேர் கட்சி விட்டு வெளியே பாசறை நடத்திட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை என்னவா இருக்குன்னா, ஒருத்தர் நேர்மையா இருந்துட்டான், கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பேசிட்டான் அப்படின்னா அவனை விட்டுறக்கூடாது, அவனை நீ வன்மம் வச்சு கருவறுத்தரணும் அப்படின்ற கான்செப்ட் தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செய்யுது. சீமான் இருக்கார் இல்லையா, பொதுவாகவே எப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வருவார்னா, நான் 100 பேருக்கு பலமானவன், என்கிட்ட மோதி பாரு, வந்து பாரு, எல்லாமே பேச்சு தான், எதுவுமே பண்ண மாட்டாரு. நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், நெருங்கி பழகக்கூடிய நபர்களுக்கு தெரியும், கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட நபர்களுக்கும் தெரியும். ஏன்னா எப்பயுமே பேச்சு தான். இருக்கிறதுலே உலகத்திலே ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் உடைய ஒரு பர்சன் அது அவர் தான். நம்மளை தாண்டி இவன் மேலே வந்துருவானோ, நம்மளை தாண்டி இவன் வளர்ந்துருவானோ. பல பேரை கட்சி விட்டு நீக்கிறதுக்கெல்லாம் இவன் கட்சிக்கு தலைமைக்கு வர முயற்சி பண்றான், இவன் தலைவராக பார்க்குறான், இவன் பொதுச் செயலாளராக பார்க்குறான், இவன் என் குடும்பத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான், இப்படி பல பேரை கட்சியை விட்டு நீக்கிட்டு இன்னைக்கு தனிப்பட்ட காரணங்களுக்காக எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்னா கட்சியை விட்டு தூக்கிடுவாரு. இந்த தென்னகம் விஷ்ணு என்ன பண்றாருன்னா, அண்ணன் முத்துப்பாண்டியை நீக்கிட்டாங்க, ஏகலைவனையாவை நீக்கிட்டாங்க, இப்படி களஞ்சியம் கட்சி விட்டு போயிட்டாரு. இது எல்லாமே கட்சிக்கு பலவீனமா இருக்கு. போறவங்க போகட்டும் நம்ம சொல்றோம்ல, போனதுக்கு அப்புறம் அவங்களை ஏன் விமர்சனம் பண்ணி துரோகி பட்டம் கட்டுறீங்க அப்படின்னு நச்சுன்னு நெத்திக்கு நேரம் ஒரு கேள்வியை கேட்டாரு. இந்த கேள்வியை கேட்டதுதான் இங்க பல பேருக்கு உறுத்தலா இருந்திருக்கு. அதை தான் சமீபத்தில் ஒரு காணொலி, கிட்டத்தட்ட அவரை நீக்கினதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல அவர் சொல்றாரு, கண் கலங்குதுங்க அந்த பையனுக்கு, அந்த கட்சி மேல நமக்கு உடன்பாடு இல்லை, அந்த கட்சி கூட கருத்து முரண் இருக்கு, ஆனா அந்த கட்சிக்குள்ள பயணம் பண்ணி இந்த கட்சிக்காகவே உழைத்த ஒருத்தன், அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவும் உழைத்த ஒருத்தன், அந்த குக் கிராமத்துல இருந்து தென்னகம்னு ஒரு சேனலை கொண்டு வந்து இன்னைக்கு படிப்படியா உயர்ந்து 8000 ரூபாய் போன்ல தொடங்கி இன்னைக்கு ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுக்கிற அளவுக்கு தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு, இன்னமும் எனக்கு பேச தெரியாது, நான் இன்னும் பேச நல்லா கத்துட்டு இருக்கேன், எனக்கு ஃப்ளோவெல்லாம் பேச தெரியாது, நேர்மையா பேசக்கூடிய ஒரு அப்பாவி இளைஞனை வாழ்க்கையை தொடச்சு தூக்கி எறிஞ்சு
ஒட்டுமொத்த சொந்தக்காரங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, மனசு கஷ்டமா இருக்குன்னு அந்த பையனை கண்கலங்க வச்ச வெற்றி தான் நாம் தமிழரின் வெற்றியா? தேர்தலில் ஜெயிக்க முடியல, ஆனா கட்சிக்குள்ள இருக்கிறவனை ஃபுல்லா களை எடுக்கிறேன், இவன் எல்லாம் துரோகி அப்படின்னு வெளியேற்றுறேன் அப்படின்னா, மறுபடியும் கேட்கிறேன், கட்சிக்குள்ள இருக்கிற இத்தனை நபர்களை நீங்க களை எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுதுன்னா இதுக்கு ஒரு தலைவன் தேவையே இல்லையே. ஒரு தலைவனுக்கு இவன் சரியா இருப்பான், சரியா இருக்க மாட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 15 வருஷம் ஆகுதா? உண்மை அது கிடையாது. இது எல்லாமே ஏப்ப சாப்பா காரணம். உண்மை என்ன அப்படின்னா, அண்ணன் சீமானுக்கு ஜால்ரா தட்டணும், சீமான் எதெல்லாம் பண்றாரோ ஆமாம் விட்டுறக்கூடாது, நாம் தமிழ் தேசியம் தமிழ் புரட்சி அப்படின்னு சொல்லி ஜால்ரா தட்டிட்டே இருக்கணுமே தவிர, அண்ணன் ஏனே கட்சி விட்டு தூக்குனீங்க, அவர் ஏனே கட்சி விட்டு தூக்குனீங்க, கட்சி அவர் இல்லைன்னா எப்படி பலமா இருக்கும், உடனே சொல்லிடுவாரு இங்க தனி மனிதனுக்கெல்லாம் தத்துவம் கிடையாது, இங்க கட்சினா தத்துவம் தான் வெல்லும் அப்படின்னு. அப்புறம் இதுக்கு நீங்க தலைவரா இருக்கீங்க? நல்ல தத்துவம் இருந்துட்டு போகுது, இந்த கட்சி நல்லா ஜெயிச்சிருக்குமே, நீங்க தலைவரா இருக்கிறதுனால கட்சி ஜெயிக்கலன்னு கட்சிக்காரங்களே பேசிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு காணொலி, அதை குறித்து கூட நம்ம பேசணும், ஒரு ஆடியோ லீக் ஆகுது. ஒருத்தன் சொல்றான், அண்ணே அவரை போட்டா வேலைக்கு யாரும் தொகுதிக்கு வரமாட்டாங்கன்னு, வேற ஆளா மாத்துங்கன்னு அப்படின்னு. ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணணும், ஏன்பா என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்காம தொகுதிக்குள்ள நான் வந்தா விட மாட்டியா, நீ என்ன பண்ணுவ, இருந்தா இரு, கஷ்டம்னா வெளியில போயிடு. ஏன் அப்படின்னா, நீ வெளியில போயிடு, என்னை எதிர்த்து எவனுமே கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா இவர் தான் பாவம் தமிழ்நாடு முதலமைச்சர், இந்தியாவின் பிரதமர் அப்படின்னு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு முழுக்க முழுக்க நாம் தமிழர் பிரைவேட் லிமிட்டடா நடத்திட்டு இருக்காரு. யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுதுங்க. சரி ஓகே, ஏதோ இந்த கட்சியில டிராவல் பண்ணாங்க, அவருக்கு சொம்பு தட்டினாங்க, அவருக்கு ஜால்ரா தட்டினாங்க, அதனால அனுபவிக்கட்டும் நம்ம கடந்து போயிடலாம். ஆனா தென்னகம் விஷ்ணு மாதிரி ஒரு அப்பாவி நபர்கள் கிட்ட இந்த பாவம் எல்லாம் இந்த கட்சியை நல்ல வழிக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் ஜெயிக்க போறது இல்லை. எவ்வளவு ஒரு கனவு கட்டி எங்க கட்சியை பத்தி பேசினா நான் திரும்ப அடிப்பேன்னு ஒருத்தர் ஏறி வந்திருக்கான். அந்த வயசுல மூர்க்கமா முருகேத்தி நின்றுக்கிட்டு நான் விடமாட்டேன், எங்க அண்ணனை பேசக்கூடாது நின்ன ஒரு பையன். எத்தனையோ தனிப்பட்ட முறையில் விஷ்ணு கிட்ட பேசும்போது தெரியும், இவரை பத்தி பேசு, அவரை பத்தி பேசு, இவரை பத்தி வீடியோ போடாத, அவரை பத்தி வீடியோ போடாதுன்னு தடுத்து நிறுத்தினதுதான் பிரச்சனையே. அவங்க விஷ்ணுவை கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த பையன் கண்ட்ரோல் ஆகல. இதுதாங்க பிரச்சனை. தனிப்பட்ட விஷ்ணு கிட்ட யார் பேசினா நீங்க கேட்டு பாருங்களேன், அவரே சொல்றாருல, முக்கிய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் 2 பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி பசுமொன் பாண்டியன் பத்தி பேசாதன்னு சொன்னாங்க. நான் நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டேன். அண்ணனே நேரடியா சொன்னாரு அன்னைக்கு, பேசாத தம்பி வேண்டான்னு. நான் சரிங்கன்னு இனிமேல் பேசலன்னு சொன்னேன், அதோட முடிச்சுக்கிட்டேன். ஆனா இப்பெல்லாம் அண்ணன் பேச மாட்டாரு. ஏன்னா அண்ணன் பயங்கர உயரத்துக்கு போயிட்டாரு. தமிழ்நாடு முதலமைச்சர்ல தொட்டு பார்க்க முடியுமா தமிழ்நாடு? சீமான் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறதுனால அவர் நேரடியாக ஃபோன்ல பேச மாட்டார் விஷ்ணு கிட்ட. இங்க இருந்து ஒரு 2-3 நபர்களை விட்டு ஏகலைவனை பத்தி பேச வேணாம்னு சொல்லு, முத்துப்பாண்டி வெளியேற்றத்தை பத்தி பேச வேணாம்னு சொல்லுன்னு சொன்னதுக்கு, இல்லனே அப்படியெல்லாம் ஏனே பேசாம இருக்கணும்னு சொல்லி, சரி ஓகே ஏதோ ஒரு கருத்துக்காக சொல்றாங்கன்னு தலையாட்டிக்கிட்டாரு. ஆனா பாரிசாலன் குறித்து நீ ஏன் பேசுற, பாரிசாலன் குறித்து நீ பேசக்கூடாது, அவன் வந்து நம்ம இனத்துக்கே துரோகின்ற ரேஞ்சுக்கு உங்க பில்டப் பண்ணி பேசுறாங்க, அந்த வீடியோவை நீக்க முடியாதுன்னு விஷ்ணு பேசுறாரு. இதுதான் இவரை கட்சி விட்டு நீக்கினதுக்கான காரணம். ஒரு அடிப்படை, ஒரு நேர்மையான, ஒரு தைரியமான ஒரு செயலா இது. யாரை கட்சி விட்டு தூக்குனாலும் ஒழுங்கு நடவடிக்கை, அந்த ஒழுங்கு நடவடிக்கை என்னன்னு சொல்லணும்ல. இதை பண்ணாரு, கட்சிக்கு துரோகம் பண்ணாரு, இவங்க கூட தொடர்பில் இருந்தாரு, திமுக கூட தொடர்பில் இருந்தாரு, இல்ல என்னை போலவே திமுக கூட ரகசியமா பணம் வாங்கினாரு, அப்படி ஏதாவது சொன்னா பரவாயில்ல. எதையுமே சொல்லாம ஒழுங்கு நடவடிக்கை பரிந்துரையில் கட்சியை விட்டு நீக்குகிறேன் எல்லாரையும் நீக்கிட்டு கடைசியில் தனியா நின்று என்ன சாதிக்க போறீங்க? அந்த அப்பாவி விஷ்ணுவை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நபர்களுக்கு கூட உங்களுக்கு உறுத்தலையா? இதுல கரிகாலன் ஒரு யூடியூப் சேனல், அவர்லாம் கிட்டத்தட்ட முழு சீமானிசம், சீமான் ஃபேன்ஸ் கிளப் தான், எஸ்எஃப்சி தான். அந்த அளவுக்கு அண்ணன் என்ன செஞ்சாலும் சரி விட்டுறக்கூடாது. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு, அவர் வந்து யூடியூப்ல அண்ணன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுப்பிச்சிருப்பாரு, ஆனா திரும்ப சேர்த்துக்கு வரும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதனால நம்ம இதை பெரிய சலசலப்பாக்க வேணான்னு. இப்ப நான் சொல்றேன், தென்னக விஷ்ணுவை பத்தி என்ன தெரியுமா எழுதுறாங்க? இவர் அண்ணன் கூட இருந்து துரோகம் பண்ண பார்த்தாரு, இவர் உண்மையிலே தமிழனா, வழக்கம் போல நாம் தமிழருக்கு தெரிஞ்ச கேடுகட்ட கேவலமான அரசியல் இது ஒண்ணுதான். உங்க கட்சியில நேத்து வரைக்கும் பயணம் பண்ண ஒரு பையனை பார்த்து இன்னைக்கு துரோகின்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய துரோகி? இது அவங்க பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? முழுக்க சீமானுடைய திட்டம் இது. ஒருத்தன் கட்சி விட்டு வெளியில போறான்னா அவனை நல்லவனா காமிச்சிடக்கூடாது, முழுக்க துரோகி பட்டத்தை கட்டி இங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸை சொரிஞ்சு விட்டு ரத்தம் கக்க விட்டு இவங்க எல்லாருமே ஒன்னா நம்பர் திருடர்கள், அயோக்கியர்கள் அப்படின்ற ரேஞ்சுக்கு கட்சி விட்டு வெளியேற்றப்பட்ட நபர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பழியை போடுவாங்க. ஆனா பண்ணக்கூடிய வேலைகள்லாம் யார் யார் பண்றான்றது அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். இன்னைக்கு தென்னகம் விஷ்ணுக்கு இப்படி இழைக்கப்படுறது என்ன ஒரு விஷயம்னா, நாளைக்கு உனக்கும் இது நடக்கும்ன்றதுக்கு ஒரு பெல்லு. ஆனா இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது புரியுதா? உடனே வீடியோ போட்டணும், அண்ணன் இது சரிப்பா, எது பண்ணாலும் காரணமா இருக்கும், அண்ணன் அது பண்ணாலும் காரணமா இருக்கும், அண்ணன் இதுக்காக இதை பண்ணியிருப்பாரு. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு மறந்து போய் சீமானை கட்சி விட்டு நீக்கிறேன்னு போட்டாலும் இவங்க எல்லாரும் வீடியோ போடுவாங்க. அண்ணன் காரணம் இல்லாம செய்வாரா? அண்ணன் காரணத்தோட தான் அண்ணனே நீக்கிக்கிட்டாரு, அதனால அண்ணன் கட்சிக்குள்ளே இருக்க மாட்டாரு, ஆனா அண்ணன் தான் கட்சிக்கு தலைவர் அப்படின்னு மாத்தி குழம்பி போய் தெரியுவாங்க. ஒரு விஷயம் இந்த நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியால நடந்த நல்ல விஷயம் என்ன,
கடைசி ஒரு 6 வருஷமா நடந்த நல்ல விஷயம் என்ன? முழுக்க முழுக்க வியாபாரம் வியாபாரம் வியாபாரம்னு இந்த அரசியலை மாத்தி இன்னைக்கு இந்த கட்சியை கொண்டு போய் நடுத்தருவில் நிறுத்தி இந்த கட்சிக்காக உண்மையா உழைத்த நபர்களையுமே நடுத்தருவில் நிறுத்துற வேலையை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் தென்னகம் விஷ்ணு வேற கட்சிக்கு அவர் போகவே மாட்டார். எனக்கு அது ஆணித்தரமா தெரியும். வேற கட்சிக்கு போக மாட்டாரு. ஆனா இதே சேனல்ல நாம் தமிழர் கட்சியில நடந்த அத்தனை தவறுகளையும், இனி நடக்க போடக்கூடிய தவறுகளையும், இனி வருங்காலத்தில் என்னென்ன தவறான விஷயங்களுக்கு நாம் தமிழர் கட்சி துணை போகிறதோ, யார் கூட ரகசிய கூட்டு வச்சிருக்காங்களோ, என்னென்ன தவறுகள் பண்றாங்களோ, அது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு படம் காட்டணும். வேற கட்சிக்கு போயிட்டீங்கன்னா உங்களை துரோகின்றுவான். ஆனா இந்த சேனலை வச்சு இந்த கட்சி என்னென்ன வேலைகள் பண்ணுது, இந்த தலைமை எப்படி தவறான ஒரு தலைமை அப்படின்றத தென்னகம் விஷ்ணு நடத்தி காட்டணும், நிரூபித்து காட்டணும் அப்படின்றது ஒரு நாம் தமிழர் கட்சியை நேசித்த ஒருவனாக எனது அன்பான கோரிக்கை.